சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 4. கடாரத்தின் மன்னன் ஜெயவர்மன் என இளைய பல்லவன் சொன்னதை கொணவர்மன் விரும்பவில்லை. தற்சமயம் கடாரத்தை அவன்தான் அரசாளுகிறான் என்றான் கொணவர்மன். மன்னரை அவன் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டான் இளைய பல்லவன். எனக்கு 4 வயது சிறியவன், இருந்தாலும் மன்னரல்லவா? உண்மைதான். ஆனால் சைலேந்திரர்களின் அரியணையில் அமர வேண்டியவன் நான்தான். கொணவர்மரே, உங்கள் குடும்பக் கதையை விவரித்துச் சொன்னால்தான் நான் உங்கள் நிலையை உணர முடியும். இளைய பல்லவரே, கடாரத்தின் கதை மகத்தானது. அதை நிதானமாகத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே நீராடி விட்டு வாருங்கள், உணவருந்திவிட்டு விளக்கமாக பேசுவோம் என்று சொல்லிவிட்டு கொணவர்மன் தன் மகளை பார்த்தான். காஞ்சனா, இளைய பல்லவரை நீராறும் இடத்திற்கு அழைத்துச் செல். அவருக்கு சகல வசதியும் செய்து கொடுக்க ஏவலாட்களை அனுப்பிவை என்று சொல்லிவிட்டு வெளியேற எழுந்தான். சற்று நின்றான். காஞ்சனா, இவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே உயரம், பருமன்தான். என் ஆடைகளையே இவர் அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். இளைய பல்லவனை நோக்கி அவள் புன்னகைத்தாள். இளைய பல்லவரே, வரலாமே, பணிப்பெண் காத்திருக்கிறேன். இளைய பல்லவன் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் என்றாள். உங்களை பணிப்பெண்ணாக பெற்றால் என் கதி என்னவாகும் என்று நினைத்தேன். சிரிப்பு வந்தது. ஏன், என்னவாகும்? வாழ்முனையில் பணிவிடைகள் கிடைக்கும். இதை கேட்டதும் காஞ்சனாவும் சிரித்தாள். சரி சரி, வாருங்கள். அவனை அந்த அறையை விட்டு அழைத்துச் சென்றாள். குணவர்மனுக்கு கோடிக்கரை குலவாணிகன் அமர்த்தி இருந்த மாளிகை மிக பெரியது. இளைய பல்லவனுக்கு அந்த மாளிகை ஒரு கோட்டை போல காட்சியளித்தது. இங்கிருந்து குணவர்மனையும் அவன் மகளையும் எப்படி தப்ப வைத்து அழைத்துச் செல்வது என்று எண்ணிக்கொண்டே காஞ்சனாவை பின்தொடர்ந்தான். நீராடிவிட்டு மாற்று உடையுடன் போஜன அறைக்குள் நுழைந்தான். கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகவே இருந்தது. காஞ்சனா இப்போது உடைகளை சரியாக அணிந்து கொண்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டு அவன் முன் வந்து நின்றாள். அவன் அவளை ஏதோ அதிசயத்தைக் கண்டவன் போல வச்சக்கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளும் அவன் அழகைக் கண்டு ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். சில வினாடிகள்தான். உடனே அவள் நாணத்தால் தலை குனிந்தாள். சுதாரித்து கொண்டு, இதோ தந்தையும் வந்து விடுவார் என்றாள். வரட்டும், நிதானமாக வரட்டும். எனக்கொன்றும் அவசரமில்லை. உங்களை காக்க வைக்க விருப்பமில்லை. தந்தை வர நேரமாகும். என்ன செய்வது? இப்படி காஞ்சனா சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவள் தந்தை உள்ளே வந்தார். உணவருந்தலாம், வாருங்கள் என்று அழைத்தான் கொணவர்மன். விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்ட போதிலும் மூவரும் கொஞ்சமாகவே உணவருந்தினர். உணவருந்தி பின் மூவரும் மாளிகையின் மாடியறைக்கு வந்தனர். மூவரும் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தனர். கடைசியில் குணவர்மன், இளைய பல்லவரே, மன்னிக்க வேண்டும். நீங்கள் இளைய பல்லவர் என்பதற்கு நீங்கள் கூறிய வார்த்தையைத் தவிர வேறு சான்றுகள் இல்லை. ஆகவே தாங்கள்தான் இளைய பல்லவர் என்பதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் நாம் பேசலாம் என்றார். சிறிதும் கோபம் கொள்ளாத இளைய பல்லவன் தன் கையை நீட்டி பல்லவ ராஜமுத்திரையுடன் கூடிய மோதிரத்தை காட்டி, இது போதுமா குணவர்மரே என்றான். போதும் இளைய பல்லவரே, போதும். நான் சந்தேகப்படுவதை பற்றி கோபம் வேண்டாம். நான் அடைந்த ஏமாற்றங்கள் என்னை இப்படி சந்தேகப்பட வைத்து விட்டது. மன்னித்து விடுங்கள். நீங்கள் எதற்கு இந்த பாலூர் வந்தீர்கள்? நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொல்வதற்கு அதிகம் இல்லை குணவர்மரே. பூம்புகாரில் சுங்கசாவடி அதிகாரியிடம் உங்கள் நாட்டு ஒற்றன் ஒருவன் பிடிபட்டான். அவனிடம் இந்த ஓலை இருந்தது. ஆகவே உங்களை எப்படியும் காப்பாற்றி புகாருக்கு அழைத்து வரும்படி சக்கரவர்த்தி வீரராஜேந்திர சோழன் எனக்கு பணித்தார். கடல் மார்க்கமாக செல்ல ஆணையிட்டார். குதிரையுடன் மரக்கலத்திலே வந்து இந்த துறைமுகத்தில் இறங்கினேன். ஒரு சுங்க லாக்கார அதிகாரி மூலம் சில விபரீத விஷயங்களை தெரிந்து கொண்டேன். என்ன விபரீத விஷயங்கள்? முதலில் தமிழர்கள் சிறை செய்யப்படுவதாக கேள்விப்பட்டேன். அது மட்டுமல்ல, அனப்பாய சோழர் இங்கு சிறைப்பட்டிருப்பதாகவும் அறிந்தேன்.